ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏஐ வீடியோஸ் ஜெனரேட்டிங் டூல் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில வந்து நம்ம வந்தது தான் பார்த்தோம் அப்படின்னா, கூகுள் வியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ இப்போ ஆக்சுவலா நான் வந்து ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம நார்மலா யூடியூபும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, நம்ம ஏஐ அனிமேட்டட் வீடியோஸ் நம்ம பொதுவாவே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில வந்து பார்த்தோம் அப்படின்னா, வியூ கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் அனிமேட்டட் வீடியோஸ்ன்னு போட்டோம் அப்படின்னா, இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 செகண்ட் வீடியோ தான். இங்க கீழ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 8 செகண்ட் வீடியோ தான். பட் ஆனா இதோட வியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 213 மில்லியன் வியூஸ். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா மத்த அனிமேஷன் பண்றதுக்கு லைக் ப்ரொஃபஷனல் அனிமேஷனா இல்ல. பட் ஆனா ஷார்ட் அனிமேஷன பார்த்தீங்க அப்படின்னா வந்து வியூஸ் ரொம்ப நிறையாவே வருது. ஓகேவா? ஸோ அதனால நம்ம இந்த மாரி ஒண்ணு சேனல் மாரி ஒண்ணு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணு தோணுன விஷயம் என்னன்னா, திருவள்ளுவர். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ஒரு திருவள்ளுவர நான் வந்து ஜெனரேட் பண்ணேன். ஏஐல தான். ஓகேவா? ஸோ அது கியூட்டா சின்னதா ஒரு திருவள்ளுவர். ஸோ இந்த திருவள்ளுவர நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு குறள் சொல்ல வச்சு, அதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ இப்ப நம்ம இந்த மாரி ஒரு கேரக்டருக்கு நம்ம அனிமேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2 விஷயம் வேணும். ஓகேங்களா? ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் இமேஜ். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயம், ப்ராம்ப்ட். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இமேஜையும் அதே மாரி நானு ஒரு ப்ராம்ப்ட்டையும் நான் எடுத்தேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா, இங்கேயே இருக்கும். ப்ராம்ப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க தமிழ் வாய்ஸ்ன்னு வச்சிருக்கேன். இங்கிலீஷ் வாய்ஸ்ன்னு வச்சிருக்கிறேன். ஸோ நம்ம வியோல வந்து பார்த்தோம் அப்படின்னா, கூகுள் வியோல 8 செகண்ட் வீடியோ தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஃப்ரீ வெர்ஷன்ல. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 10 8 செகண்ட் வீடியோ. ஸோ 80 செகண்ட் வீடியோ தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம அந்த 10 8 செகண்ட் வீடியோல நம்மளுக்கு 3 8 செகண்ட் வீடியோ மட்டும் எடுத்துப்போம். 24 செகண்ட் வீடியோ. சரிங்களா? ஸோ 24 செகண்ட் வீடியோல நம்மளால வந்து திருக்குறள சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறள சொல்லணும். 2வது அதோட எக்ஸ்ப்ளனேஷன். 3வது வந்து நன்றி அப்படின்னு சொல்றது. ஸோ இது நானு பண்ணி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து ப்ராம்ப்ட் போட்டு நான் அந்த கூகுள் வியோ வச்சு நான் ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதான் அந்த வீடியோ. வணக்கம். இன்று ஒரு அழகான திருக்குறளை பார்ப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக் கொண்டிருக்கின்றன. அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக் கொண்டிருக்கின்றது. பார்த்ததற்கு நன்றி. பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பல திருக்குறளுக்கு எங்களை பின்தொடருங்கள். ஓகேவா? ஸோ நல்லா கியூட்டா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் எப்படி இந்த வீடியோ பண்ணேன் அப்படிங்கிறத நான் பண்ண போறேன். ஸோ அதே மாரி நான் இன்னொன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆம், ஒரு தாத்தா நியூஸ் பேப்பர் படிக்கிற மாரி வச்சுக்கிட்டு, அதில வந்து ஏதாவது ஒரு ப்ராவெர்ப் ஒரு 4 லைன், 4 லைன் ப்ராவெர்ப் பண்ணி நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து 2 விஷயம் தான். ப்ராம்ப்ட், இமேஜ். ஓகேவா? ஸோ 2மே நீங்க எந்த ஒரு ஜெமினியா இருக்கட்டும், கிளாடா இருக்கட்டும், ChatGPTயா இருக்கட்டும், நீங்க எதுல வேணாலும் நீங்க எடுக்க முடியும். நான் ChatGPT எடுத்துக்கிறேன். நீங்க ஏன் நான் ஜெமினி எடுக்கல அப்டின்னா, ஜெமினில நம்ம ஏற்கனவே அந்த டோக்கன் யூசேஜ் பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் டோக்கன் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அதனால நான் வந்து இதில பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க வேணா மெட்டால கூட கிரியேட் பண்ணலாம். மெட்டா ஏஐல கூட பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் நல்லாருக்கு. பட் ஆனா இதில எனக்கு சிபி ஸ்டைல்ல இருக்கிறனால எனக்கு இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அதனால நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, நான் ப்ராம்ப்ட் போட்டதே வச்சிருக்கிறேனா, இங்க இல்ல. ஓகே. ஸோ அது வீடியோக்கான ப்ராம்ப்ட். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ChatGPTல பிளஸ் அமுத்திட்டு கிரியேட் இமேஜ். ஓகே. நம்ம சைன் இன் பண்ணல. சைன் இன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து கிரியேட் இமேஜ்ன்னு குடுத்துக்கிறோம். கிரியேட் இமேஜ்ல வந்து நம்ம கிரியேட் அ கிப்லி ஸ்டைல் ஓல்ட் மேன் வித் newspaper sitting in a armchair. சரிங்களா? ஸோ இது எப்படி வரும்னு தெரியல. நான் உங்களுக்கு கூட தான் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதில வந்து திருக்குறள் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ இதில வந்து ஒரு வயசானவர் வந்து ப்ராவெர்ப்ஸ் சொல்ற மாதிரி, ப்ராவெர்ப்ஸோ இல்ல வந்து தமிழ்ல விஸ்டம் குடுக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி அ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். லைக் கருத்துக்கள் சொல்ற மாரி தமிழ் அட்வைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா?
சரி, ஓகே. ஸோ நான் ஆக்சுவலா கொஞ்சம் கார்ட்டூனிஸ்டிக்கா யோசிச்சேன். பட் ஆனா இது கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் மாரியே தான் இருக்கு. பட் ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து ஏன்னா அட்வைஸ் குடுக்குற மாரி தான் இருக்கு. ஸோ வாழ்க்கைக்கு தகுந்த மாரி அட்வைஸோ, இல்ல அந்த மாரி அட்வைஸஸ் குடுக்குற மாரி அந்த கேரக்டர் பேச வைக்கிறனால, இது மேபி நம்மளுக்கு யூஸ் ஆகலாம். கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. ஸோ அப்போ நல்லது தான். நம்ம கிளிக் பண்ணி இத டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நம்ம ஒரு தனியே ஒரு ஃபோல்டர்ல வச்சுக்கலாம். திருவள்ளுவருக்கு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதனால புதுசா நம்ம அட்வைஸ் தாத்தா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த அட்வைஸ் தாத்தா இப்போ இமேஜ் நம்மளுக்கிட்ட இருக்கு. ஸோ இப்போ அடுத்தது நான் என்ன சொன்னது, இமேஜுக்கு அப்புறமா நம்மளுக்கு ப்ராம்ப்ட் வேணும். ஸோ ப்ராம்ப்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இன்னொன்று ஒரு சேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு வேறு ஏதாவது இமேஜ் வேணும்னா கூட நீங்கள் அதிலே போட்டு எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது இமேஜ் ஜென்ரேட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த எடிட் மெசேஜ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஓல்டு மேனுக்கு பதிலாக ஓல்டு பாய், சாரி ஓல்டு பாய்னா ஓல்டு மேன் தான். ஸோ ஓல்டு பாய் இல்லைனா வேறு ஏதாவது கேரக்டர்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ப்ராம்ப்ட் ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கிறேன். எங்கே இருக்குது? ஓகே, இந்த ப்ராம்ப்டை இது ஆக்சுவலாக நான் திருக்குறளுக்கு கொடுத்த ப்ராம்ப்ட் தான். பட் இதை நான் திருக்குறள் நான் பண்ண போகிறதில்ல. இதுக்கு பதிலாக நான் வந்து சொன்ன மாதிரி அட்வைஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ கிவ் மீ அ ப்ராம்ப்ட் ஃபார் தட் 3 செகண்ட் வீடியோ. சரிங்களா? வீடியோ 1 வெல்கமிங் அண்ட் சேயிங் அ 2 லைன் திருக்குறள். வீடியோ 2 giving explanation for that குறள். வீடியோ 3 taking thanking the viewers and telling to like, share and subscribe and follow for more. You can make the character to tell in Tamil instead of English. இது நான் தமிழ்ல சொல்லணுங்கிறக்காக சொல்லியிருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து நீ திருக்குறள் வந்து இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் அட்ராக்டிவ்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் தமிழ்ல இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தமிழ்ல போட்டிருந்தேன். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் லைட்டாக எடிட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராம்ப்டை நம்ம எப்படி எடிட் பண்ணுறோம் அப்படின்னா, கிவ் மீ அ ப்ராம்ப்ட் ஃபார் I have a image of an old man sitting in an armchair with a newspaper. ஓகேங்களா? ஸோ கிவ் மீ அ ப்ராம்ப்ட் ஃபார் தட். சரிங்களா? ஸோ இன் armchair with newspaper, கிவ்லி ஸ்டைல். ஓகேவா? ஸோ நான் கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த கேரக்டர் வேணாம். ஏன்னா அதில் சொல்கிற கேரக்டர் போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்கு இல்லையா? நம்ம இமேஜ் மட்டும் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ராம்ப்ட் என்ன கேரக்டர் கொடுக்குதோ அந்த கேரக்டர் பின்னாடி வரும். ஸோ நம்ம இமேஜ் வேறையாக இருக்கும். நம்ம இமேஜ் அனிமேட் ஆகாது. அது ஒரு புது கேரக்டர் உருவாக்கி அதை அனிமேட் பண்ணோம். ஸோ அது வீடியோ பார்க்குறக்கும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் மாற்றிட்டேன். ஸோ இந்த ப்ராம்ப்டை நம்ம அதே மாதிரி நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த ப்ராம்ப்டை நம்மளுக்கு வேணும். ஸோ ப்ராம்ப்டையும் நம்ம வந்து ப்ராம்ப்டையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கேரக்டர் கிரியேட் பண்ணல. use the uploaded reference image as the exact character reference, preserve the same elderly Tamil Indian man facial features, hairstyle, clothing, armchair, newspaper, rooming, lighting எல்லாமே அந்த இமேஜை எதையும் மாற்றாமல் அந்த இமேஜில் இருக்கக்கூடிய ஓல்டு மேன் மட்டும் நம்ம பேசுகிற மாதிரி வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன்று சொல்லியிருக்கு. ஸோ அதனால் இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் ஆஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ப்ராம்ப்டில் கண்டென்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட் நம்மளுக்கு வந்து வேண்டாம். ஐ மீன் கண்டென்ட் நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால் நம்ம இது எடுத்துக்கலாம். சேவ் பண்ணிட்டோமா? ஸோ இப்போது நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே போய்க்கலாம். நம்ம இங்கே வந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆனிமேட் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை இது இல்லை அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இப்படி வருது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே ஏஐ வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து கூகுள் வியோவில் போயிட்டீங்கன்னா இல்லை இந்த டீப் மைண்ட் டாட் கூகுள் போயிட்டு கடைசியில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கூகுள் விட்ஸ்னு வரும். இங்கே ட்ரை கூகுள் விட்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். ஸோ இது எம்டியாக ஓப்பன் ஆகுறதுல இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஆனிமேட்டில் நம்ம தாத்தாவை போட்டு விடுவோம். ஸோ இங்கே இருக்காரு தாத்தா, அட்வைஸ் தாத்தா. போட்டாச்சா? இப்போ நம்ம ப்ராம்ப்டை கொடுப்போம். சரிங்களா? ஸோ ப்ராம்ப்ட்டு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூஸ் த இதுலேருந்து, ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் காப்பி பண்ணியாச்சு, இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ மற்ற வீடியோ ஜென்ரேஷனை விட வியோடைய வீடியோ ஜென்ரேஷன் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ஹார்ட்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு 8 செகண்ட்ஸ் வீடியோ வந்துடுது. இதுவே நம்ம வேறு ஏதாவது வீடியோஸாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அது பெய்டாக இருக்கும். அண்ட் அதில் லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். மேபி எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் ஆனால் இதில் கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஷார்ட் வீடியோஸாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது நிஜமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வீடியோ லோட் ஆகிற வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வணக்கம் நண்பர்களே. அடுத்தாக்க அவசரமாக எடுத்த முடிவு பல நேரம் வாழ்க்கை முழுவதும் வருத்தத்தை தரும். வணக்கம் நண்பர்களே. அடுத்தாக்க பரவாயில்ல வணக்கம்ங்கிறத பார்க்கல. பட் ஆனால் இது கொஞ்சம் சீரியஸான கேரக்டரான வச்சதுனால அது வந்து ஒரு பரவாயில்ல, ஒரு மாதிரியான ஸ்டைலில் தான் போகுது. ஸோ இதை நம்ம ஜஸ்ட் இன்சர்ட் அமுத்துறோம். ஸோ இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பக்கம் இன்சர்ட் ஆகிடும். சரிங்களா? கொஞ்சம் டைம். ஓகே, இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. நண்பர்களே, அடுத்தாக்க அவசரமாக எடுத்த முடிவு பல நேரம் வாழ்க்கை முழுவதும் வருத்தத்தை தரும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக ஏதோ ஸ்டார்டிங்கில் பேசுது மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா நோ சடன் மூமெண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே, அவசரமாக எடுத்த முடிவு பல நேரம் வாழ்க்கையை முழுவதும் வருத்தத்தை தரும். ஓகே, அது எதனாலன்னு தெரியல. பட் ஆனால் அது மேபி அடுத்த வீடியோவில் ஜென்ரேட் ஆகாமல் இருக்கும் போல். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அதே கேரக்டரை பேஸ் பண்ணி. ஸோ அதனால் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி ரீக்ரியேட் ஆகும். எக்ஸ்டெண்ட்னா அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எக்ஸ்டெண்ட் அமுத்திட்டு அடுத்த ப்ராம்ப்டை நம்ம கொடுக்கணும். ஸோ அடுத்த ப்ராம்ப்ட்டு இங்கே இருக்குது. நம்ம ப்ராம்ப்டில் போயிட்டு இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காப்பி, இங்கே பேஸ்ட்டு. இப்போ சென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ 2வது வீடியோ. ஓகேவா? ஸோ அடுத்தது 3வது வீடியோ நம்ம பண்ணுவோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் ரொம்ப எக்ஸாக்ட்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்ததில் நீங்கள் ப்ராம்ப்ட்டு தான் எல்லாமே. ஓகேங்களா? உங்கள் ப்ராம்ப்டில் எக்ஸாக்டாக நல்லா ஒரு எவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ அவ்வளோ தெளிவாக ப்ராம்ப்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ தெளிவாக வீடியோ இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சொல்லுது. எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணும், என்ன மாதிரி பேசணும், தாட்ஃபுல்லாக இருக்கணும், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸு, ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாய்ஸு, நேச்சுரல் வாய்ஸு, எல்டர்லி மேல் வாய்ஸு, காமாக இருக்கணும், என்ன சொல் வயசாக இருக்கணும், கிளியர் ப்ரொனன்சியேஷனாக இருக்கணும், அக்யூரேட் லிப் சிங்க்ரனைசேஷன் இருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம கொடுக்குறோம். இது ChatGPTல உங்களுக்கு கொடுக்குது. மற்ற இதுலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராம்ப்ட் ரொம்ப தெளிவாக இருந்துச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் பார்த்துக்கலாம். இது நம்ம செகண்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சா? ஸோ இது திரும்பி நம்ம இன்சர்ட் நம்பிட்டீங்கன்னா அந்த பக்கம் கீழே இன்சர்ட் ஆயிடும். தரும். நாம் அவசரத்தில் எடுக்கும் இன்சர்ட். ஸோ இன்சர்ட் ஆயிடுச்சியா? ஸோ இப்போ இங்கே இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். நாம் அவசரத்தில் எடுக்கும் முடிவுகள் நம்முடைய எதிர்காலத்தையே மாற்றிவிடும். கொஞ்சம் யோசித்து முடிவு எடுங்கள். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா கரெக்டாக அந்த 8 செகண்டில் முடிஞ்சிச்சா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா அந்த கண்டென்ட்டை வந்து யோசித்து முடிவெடுங்கள். ஓகே, ஸோ கண்டென்ட்டை கரெக்டாக 8 நிமிஷத்தில் நம்ம சொல்லிட்டோமா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ராம்ப்டில் கரெக்டாக அந்த கொடுக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டு வந்து 8 செகண்டில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி கொடுத்தோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா 8 செகண்ட் முன்னாடியே முடிஞ்சிச்சுன்னா
பாதியிலே அந்த இன்ஃபர்மேஷன் நின்றோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம திரும்பி இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம போட்டோமா, அடுத்தது இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்டெண்ட். ஓகே, ஸோ எக்ஸ்டெண்ட் கொடுத்தாச்சு. நம்ம இதை டெலிட் பண்ணிப்போம். இங்கே போயிட்டு கடைசி ப்ராம்ப்ட்டு இது நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறது தான். இஃப் யூ வாண்ட் டு மேக் ஆல்சோ 3 இது தேவையில்ல, டிப்பும் தேவையில்ல, இதோட ஸ்கிரிப்ட் முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ பார்த்து ஸ்கிரிப்டை போட்டுடணும். ஸோ காப்பி பண்ணியாச்சு. அடுத்தது பேஸ்ட். இது வந்து நன்றி ஸ்லைடு. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 3 செக்ஷன் எடுத்திருக்கோம். இதில் வந்து இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் திருவள்ளுவரில் பண்ணதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் அது நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிற கண்டென்ட்டை தான் சொல்லுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா, அந்த பர்டிகுலர் வீடியோ மட்டும் நான் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் சேவ் பண்ணிவிட்டு அது வந்து நான் வேறு ஏதாவது திருக்குறள் பண்ணுறதுக்காக அதை நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட் 2 குறள் மட்டும்தான் வீடியோ மட்டும்தான். நம்ம ஃபஸ்ட்டு குறள் சொல்கிறது, எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறது மட்டும்தான் நான் வீடியோ ஜென்ரேட் பண்ணுவேன். கடைசியாக இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் ஸ்டாட்டிக்காக வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஸ்டாட்டிக்காக வச்சுட்டோம் அப்படின்னா, என்ன சொல்வது, எல்லா வீடியோக்கும் கடைசி இருக்கக்கூடிய அந்த 8 செகண்ட் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 2 8 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு இருக்கும். ஓகே, ஸோ உங்களுடைய என்ன சொல்றது, மோட்டிவ் வந்து ரீச் ஆயிடுச்சு. உங்களுக்கு நீங்கள் என்ன எய்ம் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே ரீப்ளேஸ்னு ஒரு சில டைம்ஸு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது இந்த பிளேஸ் ஹோல்டர் இருக்குல்லையா, இந்த பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லுவாங்க இதை. இது நீங்கள் கடைசி இடத்துல கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட்னு வரும். முன்னாடி வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே ரீப்ளேஸ்னு வரும். அப்போ அந்த இமேஜ் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்சிச்சா? இப்போ நம்ம சும்மா ப்ளே பண்ணி பார்க்கலாம் வருதான்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் பல நல்ல கதைகளுக்கு என்னை ஃபாலோ செய்யுங்கள். நன்றி. ஃபர்ஸ்ட்ல சொல்லுமா இல்ல? வணக்கம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே. அடுத்தாக்க அவசரமாக எடுத்த முடிவு பல நேரம் வாழ்க்கை முழுவதும் வருத்தத்தை தரும். நாம் அவசரத்தில் எடுக்கும் முடிவுகள் நம்முடைய எதிர்காலத்தையே மாற்றிவிடும். கொஞ்சம் யோசித்து முடிவு எடுங்கள். இந்த அறிவுரை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் பல நல்ல கதைகளுக்கு என்னை ஃபாலோ செய்யுங்கள். நன்றி. பக்காவா இருக்குல்ல? நானே எதிர்பார்க்கல. சரி, ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து நான் ரீநேம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து தாத்தா 1 _1 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தாத்தா 1 கொடுத்து என்டர் கொடுத்துட்டிங்கன்னா இது சேவ் ஆகிக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் ட்ரைவில் தான் சேவ் ஆகும். நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது இங்கே போயிட்டிங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி, இது நான் slbc11gmail.com. ஸோ இந்த ஜிமெயில் ஐடியோட ட்ரைவில் போனீங்கன்னா அந்த ஃபைல் இருக்கும். நான் காமிக்கிறேன். இது தாத்தா 1 இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம ஜஸ்ட் ஃபைல் போயிட்டு இங்கே டவுன்லோடில் MP4. ஓகேவா? ஸோ MP4 போட்டிங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணாதீங்க டேபை. இது டவுன்லோட் ஆகிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான். ஆயிடுச்சா? ஸோ இப்போ நம்ம தாத்தா 1ன்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதை நம்ம ஓப்பனும் பண்ணி பார்த்துருவோம். வணக்கம் நண்பர்களே. அடுத்தாக்க அவசரமாக எடுத்த முடிவு பல நேரம் வாழ்க்கை முழுவதும் வருத்தத்தை தரும். நாம் அவசரத்தில் எடுக்கும் முடிவுகள் நம்முடைய எதிர்காலத்தையே மாற்றிவிடும். கொஞ்சம் யோசித்து முடிவு எடுங்கள். இந்த அறிவுரை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் பல நல்ல கதைகளுக்கு என்னை ஃபாலோ செய்யுங்கள். நன்றி. சூப்பரா இருக்குல்ல? இப்போ இது வந்து ஆக்சுவலா இதோட கான்செப்ட் மட்டும் இல்ல. இதுல வந்து நீங்க இந்த ஏரியா மல்டிபிள் கேரக்டர்ஸும் நீங்க கொண்டு வரலாம். என்டையர்லி இட்ஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி தான். ஓகே, ஸோ நான் வந்து ஆக்சுவலா இது மல்டிபிள் கேரக்டர்ஸ் நான் போட்டு பார்த்தேன். பட் மல்டிபிள் கேரக்டர்ஸ் அப்படின்னா அதுக்கு அந்த அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராம்ப்ட்டும் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் எடிட்டிங் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம செக்கிங் பண்ண வேண்டியது இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து சிங்கிள் கேரக்டரா வச்சு சிம்பிளா முடிச்சுட்டேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க மல்டிபிள் கேரக்டர்ஸ் வச்சு ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டருக்கு பேசுற மாரியும், அந்த கேரக்டர் திரும்ப ரிப்ளை குடுக்குற மாதிரியும், அந்த மாரி கூட பண்ணலாம். அது இட்ஸ் என்டையர்லி இட்ஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி. ஸோ இதுதான். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இத எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, நான் கூகுள் விட்ஸ்ல போயிட்டு இங்கே நார்மலா கிளிக் பண்ணிட்டு இங்க நான்
டிரைவ் இல்லை. நாம போக வேண்டியது வந்து எங்கே டிரைவுக்கா போகணும் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, டிரைவுக்கு போயிட்டு ஆ டிரைவில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ தாத்தா 1 ஓகேவா. ஸோ இங்கே தான் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் வந்து அங்கே டெலீட் பண்ணிட்டீங்க, நீங்கள் டெலீட்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கல, வரல சரியா, நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஜஸ்ட்டு போயிட்டு இங்கே ஃபைல் போயிட்டு இங்கே மூவ் டு ட்ராஷ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா, மூவ் டு ட்ராஷ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே தான் போய் விழும். டிரைவில் இருக்கக்கூடிய ட்ராஷில் தான் போய் விழும். நீங்கள் திரும்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் திரும்பி எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ இதில் நான் இன்னொன்று ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி வீடியோ 8 செகண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, உரை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் பல நல்ல கதைகளுக்கு என்னை ஃபாலோ செய்யுங்கள். நன்றி. இது பார்த்தீங்கன்னா இந்த கடைசி 8 செகண்ட் வீடியோ வந்து கருத்து சொல்லலை. இது வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான் சொல்லுது. ஸோ இந்த கடைசி 8 செகண்ட் வீடியோவை நான் வந்து ஸ்டாட்டிக்காக வைக்க முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த ரெண்டையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் அமுத்திட்டு டெலிட்டு, இது எனக்கு தேவையில்லை. ரைட் கிளிக் அமுத்தி டெலிட் அமுத்திக்கிறேன். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் வேறு ஃபைல் மேக் அ காப்பி ஆஃப் என்டையர் வீடியோ, காப்பி ஆஃப் தாத்தா 1ன்னு வேணாம், நான் அதை வந்து எண்டுன்னு போட்டுக்கிறேன். எண்டு தாத்தா. ஓகேவா. ஸோ இது வந்து எண்டு வந்து நான் இங்கே வச்சிருக்கிறேன். ஓகேவா. ஸோ நான் ஓகே, ஸோ நான் வந்து எண்டு நான் இங்கே வச்சிருக்கிறேன். டீல். ஸோ இப்போ நான் இந்த எண்டு நான் வச்சுட்டேன்னா, ஸோ இந்த எண்டை நான் நிறைய இடத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரெண்டாவது வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, திரும்பி வீடியோ பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கணும். ஸோ மேக் அ காப்பி ஆஃப் என்டையர் வீடியோ தாத்தா 2. இதுக்கு நான் என்ன கண்டென்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா, அந்த ஃபஸ்ட்டு தப்பாக ஒரு கண்டென்ட் கொடுத்து சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கண்டென்ட்டே நான் எடுத்துகிட்டு நான் அதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால தான் ஆக்சுவலாக அதை நான் சேவ் பண்ணலை. இதை சேவ் பண்ணிப்போமா. ஃபைல் ஓப்பனுக்கு இது தமிழ் ப்ராம்ப்ட் தான் நினைக்கிறேன். இது வந்து வேற, சரிங்களா. இது வந்து வேற சீனை சொல்லுது டோட்டலாகவே. ஸோ வேற கண்டென்ட்டை தான் இங்கே வந்து சொல்லுது, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டை நம்ம மாற்றுவோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டென்ட் மட்டும் மாற்றணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கண்டென்ட்டு இந்த பேர் மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். கரெக்டாக இது மட்டும் வேணும். நம்ம ப்ராம்ப்ட் 2ல் போய்க்கலாம். 2ல் போயிட்டோன்னா இங்கே நம்மளுக்கு இது நீங்கள் ஒரே ப்ராம்ப்டை நீங்கள் ஒன்ஸு பக்கா வந்துச்சுன்னா நீங்கள் அதே ப்ராம்ப்டை நீங்கள் அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் இது அடிக்கடி ஓப்பன் ஆக தெரியல, பரவாயில்ல. சரி, ஸோ இங்கே அனிமேட்டு இமேஜு தாத்தாவை கிளிக் பண்ணிட்டோம், இமேஜை பேஸ்ட் பண்ணிட்டோம். சொல்லக்கூடிய கருத்து இருக்கு இல்லையா, இங்கே வணக்கம் நண்பர்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது எனக்கு வேண்டாம். ஒன்று போட்டுக்கலாம், சரிங்களா. வேறு ஒன்று போட்டுட்டேன். ஸோ இதில் ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா. ஓகே, ஸோ அப்போது ஜென்ரேட் ஆயிடுச்சா. ஸோ ஜென்ரேட் ஆனதை நம்ம ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இன்சர்ட் ஆஸ் வணக்கம் நண்பர்களே. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் இப்போ ட்ராக் பண்ணி இந்த பக்கம் போட்டிங்கன்னா முன்னாடி பின்னாடி மாறிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த குச்சி இருக்கு இல்லையா, பிளேஸ் ஹோல்டரை கொண்டு போய் இங்கே எண்டில் வச்சுட்டு இங்கே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒர்க் ஆகிட்டு இருந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு காப்பி பேஸ்ட்டு. கண்டென்ட் வந்து இந்த ப்ராம்ப்டோட கண்டென்ட்டு. ஸோ இங்கே இருக்கு, ஏன் சொல்கிற அப்படின்னு. காப்பி இந்த கண்டென்ட்டை நான் வந்து மாற்றிக்கிறேன்.
ஓகே. ஸோ இது பார்க்கலாம். ஓகே. ஸோ அது ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இங்கே இன்சர்ட்டுக்கு கொடுத்துட்டேன்னா செல்வதுதான் முக்கியம், வேகம் முக்கியமில்லை. நாம் தினமும் ஒரு சிறிய அடியாவது முன்னே வைத்தால் இன்சர்ட் போட்டோன்னா நம்ம எங்கே பிளேஸ் ஹோல்டர் வச்சுருக்கோமோ அங்கே இன்சர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். வணக்கம் நண்பர்களே, ஒரு சின்ன வாழ்க்கை பாடம். வாழ்க்கையில் எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை, நின்று விடாமல் முன்னே செல்வதுதான் முக்கியம், வேகம் முக்கியமில்லை. நாம் தினமும் ஒரு சிறிய அடியாவது முன்னே வைத்தால் ஒரு நாள் நிச்சயம் நம் இலக்கை அடைவோம். இந்த அறிவுரை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் பல நல்ல கதைகளுக்கு என்னை ஃபாலோ செய்யுங்கள். நன்றி. ஸ்லீம்லெஸ்ஸாக இருக்கா, எங்கேயுமே சேஞ்ச் ஆகலையா? நம்ம அதே எண்ட் பாயிண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சப்ஸ்கிரைப் நன்றி பண்ணுறது அந்த தேர்டு கிளிப் இருக்குல்ல, அது சிம்லர். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அது பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து ஒரு நாளைக்கு 10 8 செகண்ட் வீடியோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு மட்டும்தான் நம்ம இது எண்டு தான் நம்ம ஃபுல்லாக டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டு எவ்வளோ யூஸ் பண்ணும்போது ரெண்டு தான் யூஸ் பண்ணும்போது 2 வீடியோ தான். பாயிண்ட் 1 வந்து அட்வைஸு, அடுத்தது எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நம்மளால் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ டோட்டலாக 5 வீடியோ நம்மளால் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பண்ணுறது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் வந்து கூகுள் வியோ. ஸோ ஸோ இன்னைக்கு நான் இந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் இது நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் பண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். திருக்குறளும் அதுமாதிரி அட்வைஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் நான் ஒன்றும் கிரியேட் பண்ணல இதுக்கு ரெண்டுமே. ஸோ இதுக்கு ரெண்டுக்கு நான் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்களும் அது போயிட்டு எனக்கு ஷேர் பண்ணி அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நான் வந்து ஏதாவது புது புது விஷயங்கள் ஏதாவது டெய்லி நான் கற்றுக்கிட்டே இருப்பேன். ஸோ அது கற்றுக்கிட்டே இருக்கிறத நான் ஒரு வீடியோவாக போட்டு நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட்டு எல்லாம் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அடுத்த வீடியோ நான் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது படிக்கும்போது நான் வரேன். ஓகே, டாடா.